ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு பாஜ்ரா லட்டு இல்லைன்னா கம்பில் லட்டு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். ஸோ கம்பு மாவு வந்து அதுக்கு 400 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ நம்ம போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால் அது கூட சேர்த்து 600 கிராம் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தில் நிறையா அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ கால்சியமும் அயனும் சேரும்போது நமக்கு இன்னும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்காக இதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் தேவையான அளவு முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கீ இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இது வந்து கோந்துன்னு சொல்லுவாங்க. தமிழில் கோந்துன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து எடிபிள் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து ப்ரௌன் ட்ரீ இல்லை நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸில் கிடைக்கும். இது 100 கிராம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நியூட்ரிஷன் பேக்டு ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து நார்த் இந்தியாவில் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்க பேக் போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக லட்டில் கலந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிற பாஜ்ரா லட்டும் இடுப்பு எலும்பை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஸோ இந்த கம்பும் இந்த கோந்தும் சேர்ந்து அந்த ஜாகரியோடு சேரும்போது இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவே அமையும். சரி, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து சூடானோன்னே நீங்கள் வச்சுருக்க அந்த எடிபிள் கம் இல்லைன்னா கோந்தை வந்து ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. இது வந்து நம்ம போடுறத விட நம்ம வறுத்தோன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். லட்டில் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் இது. ஆனால் இதில் அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் சைஸ் வந்து பெருசாகிட்டு இருக்கிறத. இதோ நம்ம குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸாக ஆட் பண்ணோம். இப்போ நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதே நெய்லியே நீங்கள் வச்சிருக்க முந்திரி பருப்பையும் நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாதாமியும் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ட்ரை கிரேப்ஸையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது வச்சிருக்க கம்பு மாவையும் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கோங்க நெய்யில். தேவையான அளவு நெய் விட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா நெய் ஊற்றி வறுத்தாதான் நல்லா வாசமாக இருக்கும். நாங்கள் வந்து 250 ml நெய் வச்சுருக்கோம். இது வந்து 400 கிராம் நம்ம வந்து கம்பு மாவு வச்சுருக்கோம். அதனால் நல்லா நெய் விட்டு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு நல்ல வாசம் வரும். அப்போது நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணோன்னா சப்போஸ் மண் ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதனால் இந்த மாதிரி காய்ச்சி ஃபில்டர் பண்ணிடுங்க. வெல்லம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு காய்ச்சக்கூடாது. ஓரளவுக்கு கம்மியாகவே தண்ணி விட்டு, ஆனால் ஃபில்டர் பண்ணிடணும். ஏன்னா கண்டிப்பாக வெல்லத்தில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை காய்ச்சி ஃபில்டர் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோந்து, அதை இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக இருக்கணும். மிக்சியில் போட்டோன்னா ரொம்ப பவுடர் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் லட்டுக்கு நல்ல க்ரன்ச்சி டேஸ்ட் வரும். வறுத்த கம்பு மாவு நல்லா ஆறணும். அதை ஆறின விட்டு நீங்கள் வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் திராட்சை அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த எடிபிள் கம்மையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளையும் நெக்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது வெல்லத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். வெள்ளைப்பாகை விட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெல்லத்தையும் ஊற்றிட்டோம். ஊற்றின பிறகு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வெல்லம்லாம் இறுகிடும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆகிடும். பட் நம்ம வெள்ளைப்பாகு போட்டு பிசையும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் அது கொஞ்சம் நேரம் லட்டு ஆறின பிறகு இறுகிக்கும். ஒரு கையில் நெய் தடவிட்டு நீங்கள் பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு மேலே ஒரு முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
சுவையான கம்பு லட்டு தயாராகிடுச்சு. இது வந்து பிடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாகியாக தான் இருக்கும், கொஞ்சம் குழ குழான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டெலிஷியஸாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நாங்கள் வெல்லத்தை வந்து பாகு வச்சு நம்ம வந்து கலந்துருக்கோம், ஃபில்டர் பண்ணி. வெல்லத்தை வந்து ஃபில்டர் பண்ணாமல் நம்ம கலந்தோன்னா டெஃபினட்டாக அதில் மண் ஏதாவது இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஆனால் உங்ககிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கம்பு மாவோட கலந்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, தண்ணி ஊற்றி காய்ச்சி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நீங்கள் கலந்துட்டிங்கன்னா அப்போவே நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் லட்டு சாகியாக இருக்காது. பட் நீங்கள் வெல்லம் போட்டும் பிடிக்கலாம். பிடிச்சாலுமே வந்து ஃபஸ்ட்டு சாகியாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி நல்லா கட்டியாக வந்துடும். கட்டியாக வந்தாலும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.